முருகனின் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப பங்குனி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை வச்சு பார்ப்போம். பங்குனி மாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பங்குனி மாதத்துல மீன ராசிக்கு, அதாவது குருவோட மீன ராசிக்கு சூரிய பகவான் வருவார். அதுதான் பங்குனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த மாதம் பங்குனி உத்திரம் அப்படின்றது சிறப்பு. அதாவது பங்குனி மாதத்துல உத்திரம் நட்சத்திரத்துல பௌர்ணமி அடைவாரு. அந்த முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லுவோம். அந்த பௌர்ணமி ஏப்ரல் 1ஆம் தேதி நடக்குது. அந்த பௌர்ணமி தனி சிறப்பு. அதாவது பங்குனி உத்திரம் அப்படின்றத ஒரு தனி சிறப்பா இருக்கும். குரு பகவான் மிதுனத்துல இருப்பாரு. கேது பகவான் சிம்மத்துல இருப்பார். கேது பகவான் சிம்மத்திலையும், செவ்வாய் கும்பத்துல ஒரு 17 நாளும், மீனத்துல ஒரு 13 நாளும் செவ்வாய் இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் சுக்கரனோட இணைவாரு. சுக்கரன் 10 நாள் மீனத்திலையும் 20 நாள் மேசத்திலையும் இருப்பாங்க. அதே மாதிரி புதன் 25 நாள் கும்பத்துல இருப்பாரு. ராகுவும் கும்பத்துல தான் இருப்பாங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். ரிஷபராசியோட ராசி நாயகன் சுக்கரன் 10 நாள் இந்த மாசம் பங்குனி மாதத்துல 10 நாள் உச்ச நிலையில இருப்பாரு. அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கு, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும் போவாரு. 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. அதே மாதிரி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருந்து உங்க 5ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. 2ஆம் இடம் தனஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறது ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள். பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். பணவரவு தனவரவு நல்லாவே இருக்கும். தனம் குடும்பம் வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் உங்ககிட்ட இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளா திருமணம் ஆகல, நம்மளும் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் அமைய மாட்டேங்குது, செட்டே ஆகலையே அப்படின்ற அமைப்புகள் இருந்ததுன்னா அந்த அமைப்புகள்லாம் கைகூடி வரக்கூடிய அமைப்புகள். ஏன்னா குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல, திருமண யோகங்கள்லாம் உண்டாகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல விதமா இருக்குது. அதே மாதிரி 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை. வேலை ரொம்ப நாளா வேலை இல்லை, பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஒன்றும் செட் ஆகலை, கிடைக்கல அப்படின்ற அமைப்புகள் இருந்ததுன்னா அந்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி 3ஆம் இடம் இயல்பா இருக்கிறதுனால இளைய சகோதரிகள் வழியில அனுகூலங்கள் ஆதாயங்கள் கண்டிப்பா இருக்கும். அந்த பங்குனி உத்திரம் 1ஆம் தேதி வருது. அது முன்பின் ஒரு வாரத்துல நல்ல செய்திகள் வரும். 3ஆம் இடம் அதாவது தைரியம், வீரியம், வெற்றி, விஜயஸ்தானம் சொல்லுவோம். முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஸ்தானம், புகழ் கிடைக்கக்கூடிய ஸ்தானம். விளையாட்டுத்துறை, கலைத்துறை அவங்களெல்லாம் ஒருபடி புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பா நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி தம்பி தங்கைகளுடன் போன மாசம் வரைக்கும் ரொம்ப பிரச்சனை, ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடு மனக்குழப்பங்கள்லாம் நீங்கி சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள்லாம் இது உங்களுக்கு அமையும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. கேது பகவான் இருந்தாலும் சூரியன் இந்த காலகட்டத்துல குரு பகவானோட வீட்டுல அமர்றது, நட்பு ஸ்தானத்துல அமையிறது ஒரு தனி சிறப்பு. ஏன்னா கடந்த 2 மாசமா மகரத்திலையும் கும்பத்திலையும் இருந்தாங்க. சனியோட வீடு, அவருக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய சனியோட வீடு. அதனால அந்த 4ஆம் ஆதிபத்தியத்தை கரெக்டா செய்ய முடியாத சூழ்நிலையில இருந்திருப்பாரு ரிஷபராசிக்கு. அதே மாதிரி வீடு வாகனம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உருவாகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்குதுங்க. ரொம்ப நாளா வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்துல வீடு வாகன யோகம்லாம் கண்டிப்பா உங்களுக்கு உருவாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது.
அதே மாதிரி 5ஆம் இடம் 5ஆம் இடம் வந்து புத்திரபாகியஸ்தானம், குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். குழந்தைகளால சிறு சிறு இருந்து வந்த மன வருத்தங்கள், குழப்பங்கள்லாம் சரியாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள்ல உச்ச சுக்கிரன் பார்வையில ஒரு 10 நாள் இருக்கிறதுனால குழந்தைகளால பெருமை அடையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். குழந்தைகள்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், மனக்குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்கள்ல கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி குரு பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. 8ஆம் இடம் வந்து திடீர் பணவரவு, தனவரவு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். உங்க பிறப்பு ஜாதகத்துல இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி பயணங்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கொஞ்சம் தூரமா, அதாவது பிறந்த ஊரை விட்டு ஒரு 400-500 கிலோமீட்டர் போய் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா கைகூடி வரும். அதே மாதிரி 9ஆம் இடம் வந்து இயல்பா இருக்கிறதுனால தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடம் 10ஆம் இடம் 11ஆம் இடத்துல சுக்கிரன் உங்க ராசிநாதன் வந்து லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. லாபஸ்தானத்துல இருக்கும்போது வர வேண்டிய லாபங்கள் கண்டிப்பா வந்தே தீரும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருந்து தொழில் ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த குரு பார்வையில இருக்கிறதுனால செவ்வாய் ராகு கொடுத்து வந்த தொல்லைகள், தாமதங்கள், தடைகள்லாம் அந்த குரு பார்வையில விலகக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமாவே இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால வர வேண்டிய லாபங்கள் கரெக்டா வரக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வர்றதுனால வெளிநாட்டு தொடர்பு, அதாவது ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி ஓடிக்கொண்டே நகர்ந்து கொண்டே இருக்கிற தொழில்கள், அதாவது ஆட்டோ, பஸ், லாரி ஓட்டுறவங்க அந்த அமைப்புகள்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிற தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாடு போய் வேலை பார்க்கணும், ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், முயற்சிகள் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்குது, எதுவும் வந்து செட் ஆகலை அப்படின்ற அமைப்புகள்லாம் கண்டிப்பா வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள், அதாவது வெளிநாடு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. என்னதான் இருந்தாலும் சனி பகவான் உங்க மூணாம் பார்வையா உங்க ராசியே பார்க்கறதுனால கொஞ்சம் சோர்வுகள், மனக்குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி சனி உங்க 5ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. 5ஆம் இடத்தையும் அதே மாதிரி 8ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. சிறு சிறு தடைகளை கொடுக்க தான் செய்வாரு. அதாவது 5ஆம் இடத்துல புத்திர பாக்கியத்துல சிறு தடைகளை கொடுத்து அது சரியாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி 8ஆம் இடம் வெளியில, அதாவது பிறந்த ஊரை விட்டு வெளியில போறதுல சிறு தடைகள் இருந்து அது சரியாகக்கூடிய விளைவுகள்லாம் வந்து கண்டிப்பா இருக்குது. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.